வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் குருமணிகன். இந்த வீடியோ வந்து ரீபர்த்னு ஒன்று உண்மையாகவே இருக்கா இல்லையா? ஓகே, ஏன் ரீபர்த்னு ஒன்று வருது? எஸ்பெஷலி ஃபார் ஏத்திஸ்ட் யூ ஹேவ் டு வாட்ச். ஏத்திஸ்ட்னா இந்த கடவுளில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சூப்பர்ஃபிஷியல் இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்க இருக்காங்களே. நானும் அப்படி தான் இருந்தேன் ஆக்சுவலாக. அதுலேருந்து நான் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு திருப்பி மாறினேன். ஸ்பிரிச்சுவாலிட்டி தென் ஏத்திஸ்ட் தென் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படி மாறி இருக்கேன் என் லைஃப் ஸ்டைல். ஓகே, ஸோ இப்போ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகுது. ஏன்னா ஏத்திஸ்ட்லேருந்து வரும்போது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், திருப்பி ஸ்பிரிச்சுவாலிட்டி வரும்போது. சரியா? ஸோ ரீபர்த்னு உண்மையாகவே இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு ரீபர்த் உண்மையாகவே இருக்கா இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த ரீபர்த்தை நம்பாதவங்க கண்டிப்பாக ஏத்திஸ்டாக தான் இருப்பாங்க முக்கால்வாசி. ஓகே, இல்லை கடவுள் நம்புகிறேன் ஆனால் ரீபர்த்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கர்மாவில் நம்பிக்கை இருக்கா அப்படின்றது நம்ம ஒரு கேள்வி. ஸோ கர்மானா என்னன்றதை கொஞ்சம் சின்னதாக பார்த்துட்டு அப்புறமா ரீபத்துக்கு போயிடலாம். கர்மானா நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஒரே வீட்டில் ஒரே அம்மா அப்பாவுக்கு பிறக்கிற 2 குழந்தைங்க இருக்காங்க. ஓகே, 2 குழந்தையும் டிஃப்ரெண்ட் கேரக்டராக வளருது. 2 பேரும் ஒரே மாதிரி தான் வளர்ப்பாங்க அம்மா அப்பா, கரெக்டாக? 2 பேரும் வேறு மாதிரி வளருவாங்க. பிறக்கும் போதே ஒன்று டிஃபெக்டாக பிறக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம், ஓகே, டிசபிலிட்டி அந்த மாதிரி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னு பிறந்திருக்காங்க இல்லையா, நிறைய குடும்பத்தில் இருக்குல்ல. அது ஏன்? ஓகே, 2 பேரும் ஒரே அம்மா அப்பா, ஒரே டிஎன்ஏ, ஒரே மெத்தட் தான். அவங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு செஞ்ச வேலை எல்லாமே ஒன்று தான். ஆனால் ஏன் பிறக்கும் போதே ஒரு குழந்தைக்கு வந்து கை கால் சரியில்லாமல் பிறந்திருக்கு, இன்னொரு குழந்தை நல்லா இருக்குது. 2மே கை கால் நல்லா இருந்து பிறந்திருக்கு. ஆனால் ஒன்று ஏன் கோவக்கார குழந்தையாக பிறந்து இப்படி வளர்ந்துட்டுருக்கு, ஒன்று வந்து நல்ல சாந்தமான குழந்தையாக இருக்குது. ஓகே, ஒன்று என் பையனாக பிறந்து, ஒன்று என் பொண்ணாக பிறந்து. அது கூட கர்மா. ஓகே, காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். கர்மான்றது என்ன? காஸ் எஃபெக்ட். ஒரு வேலையை செஞ்சாங்க, அதனால் குழந்தை பிறந்தது. ஓகே, ஸோ அவங்க செஞ்ச வேலை ஒன்று தான். 2 தடவை 2 குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கலாம். ஒரே வேலையை தான் அவங்க 2 தடவை செஞ்சுருப்பாங்க இல்லையா? ஸோ 2 குழந்தை பிறந்திருக்கு. ஓகே, அவங்க பண்ண ப்ரொசீஜரில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்திருக்காது. ஓகே, பாடிக்குள்ளே நடக்கிற ப்ரொசீஜரை சொல்கிறேன். ஓகே, வெளியில் நடந்த ப்ரொசீஜரில் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரே ப்ரொசீஜரில் 2 குழந்தை பிறந்திருக்கு, வேறு டைமில் பிறக்குது. ஓகே, ஒன்று பையனாக பிறக்குது, ஒன்று பொண்ணாக பிறக்குது. ஏன்? ஸோ அது பாடியில் உள்ளுக்குள்ளே போன காஸ், ஐ மீன் அது ஒரு வேறு மாதிரி நடந்திருக்கு காஸ். அதுக்கான எஃபெக்ட் வந்து இது பையனாக பிறகுது, இது பொண்ணாக பிறகுது. சரி, அது சயின்டிஃபிக்னு வச்சுக்கலாம். ஏன் இது கோவக்காரனாக இருக்குது? 2மே பையனாக வச்சுக்கலாம், 2 பொண்ணாக இருந்ததுன்னா ஏன் ஒன்று கோவக்கார குழந்தையாக இருக்குது, ஒன்று நல்ல சாந்தமான குழந்தையாக இருக்குது? இது எதனால்? ஒரே அப்பா அம்மா தான் ஒரே விஷயத்த தான் சொல்லி வளர்க்குறாங்க. 2 குழந்தைகிட்டையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க கன்ஃபார்மாக, கரெக்டாக? கொஞ்ச நாளைக்கு அப்புறம் போ அப்படின்னு விட்டுருவாங்க ஒன்றுத்தை. ஓகே, ஏன்னா அவங்களால முடியாது. ஏன்னா அது மாறினதுக்கப்புறம் தான் அவங்க விடுவாங்களே தவிர, சின்ன வயசுலேயே வந்து இந்த குழந்தைய நான் இப்படி வளர்க்க போகிறேன், கோவக்காரனாக வளர்க்க போகிறேன், இந்த குழந்தைய வந்து சாந்தமாக வளர்க்க போகிறேன், யாராவது வளர்த்துருப்பாங்களா? இருக்காது. ஆனால் அது அப்படி வளரும்போது அவங்க சொல்லி பார்ப்பாங்க, முடியாத டைமில் விட்டுருவாங்க. அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும் அந்த கோவக்கார குழந்தை. ஓகே, அதுதான் வந்து கர்மா. ஏன்னா அது வந்து பழைய பாஸ்ட் லைஃப்லேருந்து கேதர் பண்ணது. ஓகே, அந்த டைமில் கேதர் பண்ணி தான் இந்த பாஸ்ட் இப்போ இருக்கிற லைஃப்பில் வந்து இது அந்த கோவத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுது, இது சாந்தத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுது. ஓகே, இந்த லைஃப்பில் இந்த கோவக்கார குழந்தை வாழ்க்கைன்னு என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அந்த கோவத்தை கம்மி பண்ணி சாந்த நிலைமைக்கு போச்சுன்னா அடுத்த பிறவியில் அது சாந்தமான குழந்தையாக பிறக்கும். ஓகே, இந்த சாந்தமான குழந்தை தப்பான விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டு கோவக்கார குழந்தையாவோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான குழந்தையாவோ இல்லை கொடூரமான குழந்தையாவோ மாறிச்சுன்னா இது அடுத்த லைஃப்பில் பிறக்கும்போது அந்த மாதிரி தான் பிறக்கும். அதுதான் காஸ். இந்த லைஃப்பில் பண்ண காஸ் அடுத்த லைஃப்பில் எஃபெக்டாக பிறக்க போகுது. ஓகே, ஸோ அங்கே ரீபர்த்னு ஒன்று இல்லாமல் இது பண்ண முடியாது, நடக்காது இல்லையா? ஸோ அந்த ரீபர்த் ஏன் நடக்குது? ஒரு டிசையர், ஆசைன்னு ஒன்று இருக்குது எல்லாருக்குமே வாழ்க்கையில். இல்லை, அந்த ஆசை அப்படின்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் அந்த ரீபர்த்னு ஒன்று இருக்கும். ஓகே, ஏன்னா காசு இருக்காங்க, ஆசைன்ற ஒரு காசு இருக்குது, அதுக்கு ரீபர்த்ன்ற ஒரு எஃபெக்ட் தேவைப்படுது. ஓகே, அதனால தான் வந்து இங்கே பிறவின்னதே ஒன்று வந்திருக்கு. ஓகே, சோலுக்கு இருந்த அந்த ஈகோ, அகங்காரம்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு டிசையர் வந்து வரும்போது தான் வந்து இது பிறவியாக பிறந்திருக்கு. ஓகே, அது டீப்பாக போனால் உங்களுக்கு ரொம்ப புரியாது. அதுவும் ஏத்திஸ்ட்லாம் கேட்டிங்கன்னா ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிடும், என்னடா இவன் கதை ஓட்டுறான்ற மாதிரி.
ஸோ இப்போதைக்கு சிம்பிளாக பேசுவோம். சிம்பிள் இதுவே வந்து உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஸோ டிசையர்ன்றது ஆசைன்றது வேறு, வாசனாஸ்ன்றது ஒன்று இருக்குது. ஓகே, டெண்டன்சி, சம்ஸ்காராஸ் இப்படிலாம் சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்டில். டெண்டன்சின்றது இங்கிலீஷ் வேர்ட். ஸோ வாசனாஸ்ன்றது சான்ஸ்கிரிட் வேர்ட். வாசனாஸ்னா என்னது? நம்மளுக்குன்னு இப்போ நான் சொன்னேன்ல, கோவக்கார குழந்தை, அந்த கோவம் அப்படின்றது அந்த குழந்தையோட வாசனை பாஸ்ட் லைஃப்பில் இருந்தது. ஓகே, இப்போ இந்த லைஃப்லேயே வச்சுக்கலாம், பாஸ்ட் லைஃப் விட்டுருவோம். இந்த லைஃப்பில் ஒன்று கோவக்காரனா இருக்குது, அது வந்து அதோட வாசனாஸ். எப்படின்னா லாஸ்ட் லைஃப்லேருந்து வந்தது. ஓகே, இப்போ ஒரு சில விஷயம் இது பிறந்து கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து சில பசங்க வந்து தம் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஓகே, அவங்களுக்கு யாருமே ட்ரிகர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ட்ரிகர் பண்ணாமலே தே வில் ஸ்டார்ட் டூயிங் இட். ஓகே, தேடி போவாங்க அந்த விஷயத்த. ஸோ அது வந்து அவங்களோட வாசனாஸ் போன லைஃப்லேருந்து வருது. சில பேர் வந்து இப்போ க்ரியேட் பண்ணுவாங்க அதை. ஓகே, அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இருக்காது, ஆனால் பசங்க வந்து தூண்டுவாங்க. வேணாண்டா அப்படின்னு சொல்கிற பசங்க, கொஞ்சம் சாப்பிட்றா, கொஞ்சம் சரக்கு அடிச்சு, கொஞ்சம் பீர் அடிச்சுப்பார், கொஞ்சம் தம் அடிச்சுப்பார். ஓகே, அவன் வெஜிடேரியனாக இருப்பான், நான்வெஜ் தான் சாப்பிட்டு பாரு, நான்வெஜ் சாப்பிட்டோன்னா உனக்கு இந்த மாதிரி நம்ம பாடி ஸ்ட்ராங் ஆகும், அப்படியாகும். ஸோ அங்கே வந்து ஆசைன்னு ஒன்று க்ரியேட் ஆகுது. அந்த ஆசை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க மற்றவங்க, நம்மளா க்ரியேட் ஆகலை. நம்மளாக்கா க்ரியேட் ஆச்சுன்னா அது வாசனாஸ்ன்னு அர்த்தம், போன லைஃப்லேருந்து வந்தது. ஓகே, இது மற்றவங்களால் தூண்டப்பட்டு க்ரியேட் ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து டிசையர். ஓகே, இந்த இப்போ பணம் சேர்க்கறதுலேருந்து எல்லாமே, ஓகே, ரிலேஷன்ஷிப்லேருந்து எல்லாமே மற்றவங்களால் க்ரியேட் பண்ணப்படுற ஆசைகள். ஓகே, ஸோ இந்த ஆசை இருந்தாலும் அடுத்த பிறவி கன்ஃபார்மாக இருக்கும். லாஸ்ட் பிறவியில் இந்த வாசனாஸ் இருந்தாலும் அடுத்த பிறவி கன்ஃபார்ம். ஸோ இது ரெண்டுமே இல்லாமல் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த பிறவி இல்லாமல் இருக்க முடியும். ஓகே, ஸோ அடுத்த பிறவி ஏன் இல்லாமல் இருக்கணும்? நான் பாடி ஜாலியாக இந்த இது லைஃப்பில் கும்மி வச்சுட்டு அடுத்த லைஃப்லேயும் கும்மி வச்சா அவனுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் கேட்கலாம் இல்லையா? நீ கும்மி மட்டும் அடிக்கிற, அதை மட்டும் நல்லா யோசிச்சுப்பார் வாழ்க்கையில். ஓகே, வாழ்க்கையில் நீ பிறந்தது வந்து இறக்குற வரைக்கும் சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கிறியா அப்படின்னு பாரு. ஓகே, துன்பங்கள் எவ்வளோ வலி உனக்கு கொடுக்க போகுது, இதை யோசிச்சுப்பார். சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயம் அனுபவிச்சிருப்போம், ஹாப்பினஸ். ஓகே, ஹாப்பியான விஷயங்கள். சேடான விஷயங்கள் பார்த்தா கொஞ்சமாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். சில பேருக்கு வந்து சேடான விஷயம் தான் நிறைய இருக்கும், ஹாப்பினஸ் விஷயம் கம்மியாக இருக்கும். நான் அவங்கள கூட நான் எடுத்துக்கல எக்ஸாம்பிளாக. ஸோ நிறைய ஹாப்பினஸ் அனுபவிச்சா நீ கொஞ்சம் துன்பங்கள் அனுபவிச்சிருக்க அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நீ யோசித்து பார்க்கும்போது உனக்கு அடிக்கடி தோன்ற விஷயங்கள், இன்பமான விஷயங்கள் நிறைய தோணுதா, துன்பமான விஷயங்கள் தோணுதா, எது அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் அதிகமாக உனக்கு ஃபீல் ஆகுதா, இல்லை துன்பத்துலேருந்து கிடைச்ச ஸ்ட்ரெஸ் பெயின் வந்து உனக்கு அதிகமாக ஃபீல் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்க. பெயின் தான். ஓகே, அந்த சஃபரிங் தான் ரொம்ப அதிகமாக நீ ஃபீல் பண்ணியிருப்ப. ஓகே, அது வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஸோ அது மூலயமா ஸ்ட்ரெஸ் அதிகமாக பாடியில் டிசீஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. லைஃப்பில் நிறைய பாசிட்டிவான விஷயங்களை நம்ம இழந்துருவோம். ஸோ இதில் இம்பேக்ட் எது அதிகமாக கொடுக்குதுன்னு பார்த்து சஃபரிங் தான் இம்பேக்ட் அதிகமாக கொடுக்கும் ஒரு லைஃப்லையும். ஸோ எனக்கு நான் என் சஃபரிங்கை அனுபவிச்சு நான் இன்பத்தையும் அனுபவிச்சுக்கிறேன் அப்படின்னு நீ சொல்லலாம். ஓகே, ஆனால் அந்த சஃபரிங்கோட அளவு அதிகமாக உனக்கு வந்து அப்போ தான் புரியும். அதுதான் வந்து லைஃப்பில் எல்லோரும் ஒரு ஸ்டேட்டில் இருப்பாங்க. ஓகே, இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நிறைய புரிஞ்சுக்கிறவங்க இருப்பாங்க இந்த லைஃப் டைம்லேயே. ஓகே, அடுத்த லைஃப் டைம் வெயிட் பண்ணுவாங்க சில பேர். ஓகே, அடுத்த லைஃப் டைம்லேயே நான் கும்மி தானே அடிப்பேன். ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லையா, நான் துன்பத்தையும் அனுபவிச்சுக்கிறேயா, நீ போயா உங்கள் வேலையை பார்த்துன்னு, எனக்கு ரீபர்த்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தேவை இந்த லைஃப்பில் ஜாலியாக இருப்பேன், சாகும்போது பார்த்துக்கிறேன் அந்த டைமில். ஓகே, அடுத்த லைஃப்னு ஒன்று இருந்ததுன்னா அதுலேயும் நான் அது கும்மி தான் அடிப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கலாம். என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னா, ரொம்ப டீப்பான விஷயம் இது, நல்லா கேட்கணும். ஓகே, இந்த சேட்னஸ் வந்து இந்த லைஃப்பில் நீ கொஞ்சம் அளவு கம்மியாக இருக்கும்போது உனக்கு இந்த மாதிரி தோணலாம். ஓகே, நான் ஹாப்பினஸ்ஸாக நான் என்ஜாய் பண்ணிக்கிறேன், கும்மி அடிச்சுக்கிறேன், இந்த கஷ்டம் வருமா இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த சேட்னஸ் அதிகமாகும் அடுத்த லைஃப்பில். ஓகே, எப்படி அதிகமாகும்? நீ நல்லா பிறந்திருப்ப இந்த லைஃப்பில், வந்து கை கால்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, அழகாக பிறந்திருப்ப, பாடியாக நல்லா இருக்கலாம், எல்லாமே நல்லா இருக்கலாம், எல்லாமே உனக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு, உனக்கு டிசபிலிட்டிஸ் இல்லாமல், பாடியில் ஃபிசிக்கல் டிசபிலிட்டிஸ் மென்டல் டிசபிலிட்டிஸ் இல்லாமல் வாழ்ந்துருக்க.
ஆனால் இப்போ லைஃப்னா என்ன, நீ ஏன் இப்படி அழகாக பிறந்திருக்க, மற்றவங்க ஏன் அந்த மாதிரி இருக்காங்க, மற்றவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, டிசபிலிட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு ஏன் மென்டல் டிசபிலிட்டி, ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குது, அவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க, நான் ஏன் கஷ்டப்படல, எனக்கு ஏன் இந்த மாதிரி நல்ல பாடி கொடுத்துருக்காரு கடவுள். ஐ மீன் நேச்சர்னே வச்சுக்கலாம், ஏத்திஸ்டாக இருந்தால். ஓகே, உங்களுக்கு நேச்சரில் ஒரு இது இருக்கும், ஒரு பவர் இருக்குன்றதை மட்டும் நம்ம யோசிப்போம்ல. நான் ஏத்திஸ்டாக இருக்கும்போது அப்படி தான் சொல்லுவேன், பவர் இருக்குது அங்கே, ஆனால் கடவுள் கிடையாது அப்படின்னு. அந்த பவர் பேர் தாண்டா கடவுள்னு வச்சுருக்காங்க, ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது. ஸோ அந்த பவர் ஏன் உனக்கு மட்டும் நல்ல பாடியை குத்துச்சு, உனக்கு மட்டும் ஏன் நல்ல ஒரு வேலையை குத்துச்சு, உனக்கு மட்டும் ஏன் நல்ல ஒரு சம்பளத்தை குத்துச்சு, உனக்கு மட்டும் ஏன் ஒரு ஹாப்பியான ஒரு ஃபேமிலியை கொடுத்துச்சு, ஹாப்பியாக ஃபேமிலியோ இல்லையோ, ஃபேமிலின்னு ஒன்று குத்துச்சுல. ஃபேமிலி இல்லாமல் எத்தனை பேர் ரோட்டில் உட்காந்துருக்கான், சாப்பாடு இல்லாமல் உட்காந்துருக்கான், இதெல்லாம் யோசிக்கணும்ல. நீ நல்லா அவனுக்கு இருக்கின்றதா இந்த ஆட்டத்தை போட்டுன்னா நல்லா இல்லாதவனை கவனிச்சு, அதுக்கு தான் ஏன் கொடுத்துருக்கான் ஆண்டவன் டிஃப்ரெண்ட்டாக. உனக்கு கிடைக்கிற விஷயம் நிறைய பேர் கிடைக்காம இருக்கானே, ஏன் அதை பார்த்து நீ கற்றுக்கணும், அதை பார்த்து நீ புரியணும். ஏன் அவனுக்கு கிடைக்கல, எனக்கு ஏன் கிடச்சிருக்கு அப்படின்னு தான் யோசிக்கணும். ஆனால் நம்ம எப்படி யோசிக்கிறோம், ஏன் அவனுக்கு கிடச்சிச்சு எனக்கு கிடைக்கல, அவனுக்கு ஏதோ பெரிய விஷயம் கிடச்சிருக்கான், அவன் கோடீஸ்வரனாக இருப்பான், நான் ஏன் கோடீஸ்வரன் இல்லை நீ அழுவ. ஏன்னா நீ லைஃப்பில் கடவுள்னு ஒன்று தான் நம்பலையே, அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலையே, அதனால். ஓகே, ஸோ அதை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும், அதை பற்றி புரிஞ்சுக்கணும். ஓகே, முதல்ல நம்பணும், நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஸோ இந்த வாசனை, டிசைர், இது ரெண்டுத்தையும் அழிச்சா மட்டும்தான் நம்ம அடுத்த பிரிவுன்னு ஒன்று இல்லாமல் இருப்போம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வயசில் இந்த லைஃப்லேயும் நான் கும்மி அடிப்பேன், அடுத்த லைஃப்லேயும் கும்மி அடிச்சுக்கிறேன், ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வலின்றது அடுத்த இதில் அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்த பிரிவில் கை கால் இல்லாமல் பிறக்கலாம். ஓகே, கொடூரமான ஒரு அப்பா அம்மா கிடைக்கலாம், ஒய்ஃப் கிடைக்கலாம், சிப்ளிங்ஸ் கிடைக்கலாம், உனக்கே நீயே உனக்கு கொடூரமாக மாறலாம் உன்னோட அடுத்த பிறவியில். ஓகே, ஒரு நிமிஷமாக அழுதுகிட்டே இருக்கிற மாதிரி வாழ்க்கை கிடைக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட். அடுத்த பிரிவில் நானே என் மைண்டு இருக்காது, எனக்கு தான் ஞாபகமே இருக்காது. உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னா உன் அறிவுக்கு தான் ஞாபகம் இருக்காது. ஐ மீன் அறிவுக்கு கூட ஞாபகம், உன்னோட மைண்டுக்கு தான் ஞாபகம் இருக்காது. புதுசாக க்ரியேட் தான் எல்லாமே கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு நம்ம அடுத்த பிரிவில் நான் ஊனமாக இருந்தேன், எனக்கு நான் பிறக்கும்போதே ஊனமாக இருக்க போகிறேன், நான் ஊனம்ன்றது எனக்கு தெரிஞ்சு தான் வாழ போகிறேன், இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நீ மைண்டாக யோசிச்சா தான் சைக்கலாஜிக்கலி. பட் யுவர் ஆத்மா இஸ் ஒன்றும் இல்லை, இந்த ஆத்மா தானே அடுத்த இதில் பிறக்க போகுது. இந்த வாசனாஸ்லாம் உன் கூட வரும். அப்போது நீ கை கால் இல்லாமலேயும் இருப்ப, ஏதாவது இல்லை கொடூரமான ஒரு அப்பா அம்மாவோ ஒய்ஃபோ கிடைக்கும். இதெல்லாம் இல்லாமல் ஸ்டில் யூ வில் ஹேவ் திஸ் வாசனாஸ் ஃப்ரம் திஸ் லைஃப். தண்ணி அடிக்கிற பழக்கம், சிகரெட் அடிக்கிற பழக்கம், ஓகே, கஞ்சா அடிக்கிற பழக்கம், கெட்ட விஷயங்களில் போகிறது, ஈடுபடுறது, இதெல்லாம் அடுத்த பிறவிலையும் கண்டினியூ ஆகும். இந்த பிறவியில் நீ யோசிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, அதுக்கேற்ற மாதிரி வாழ ஆரம்பிக்கணும். அடுத்த பிறவியில் யூ வில் கண்டினியூ தட். அதுவும் வாசனாஸ் தான். எப்படின்னா பாசிட்டிவ் வாசனாஸ். கடவுளை பற்றி யோசிச்சுருக்க, கடவுளை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்க, கடவுளையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க அவங்க கூடயே அப்படின்னா அது அடுத்த பிரிவில் இதுவாகும். அதுதான் பிறக்கும் போதே பக்தியாக இதுவாக பிறக்கிறாங்க. ஆதிசங்கரர் மாதிரி ஆளுங்கள்லாம் பிறக்கிறாங்கன்னா அவங்க போன வாழ்க்கையில் அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. இதில் பிறந்து 7 வயசுலேயே அவர் சாமியாரை போயிட்டார். 7 வயசில் என்ன, 7 வயசில் என்ன தெரியுங்க. ஸோ இதெல்லாம் நம்பணும். நம்பலையா, நம்பிக்கை இல்லைன்னா நீ நம்பலை, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்னு கிளம்பி போயிடக்கூடாது. அப்படின்னா யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் நம்மளுக்கு அறிவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, யோசிக்க ஆரம்பிக்கணும்னா என்ன வேணும் தெரியுமா? டைம் வேணும். ஏன் நான் இவ்வளோ யோசிக்கிறேன்னா எனக்கு டைம் இருக்குது. ஓகே, எனக்கு ஆண்டவர் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, பேஷனேட்டான வேலையை. நான் வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதில்லை, இஷ்டப்பட்டு வேலை செய்கிற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. ஓகே, எனக்கு டைம் நிறைய கொடுத்துருக்காரு ஃப்ரீயாக. எது கொடுத்தாருன்னா இதை பற்றி யோசிக்கிறதுக்கு கொடுத்தாரு. டைம் கொடுத்தாருந்தா கும்மி அடிக்கக்கூடாது. சரியா? ஸோ அது மாதிரி நீங்கள் இப்போ உங்களுக்கு டைம் இல்லை யோசிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். யூ ஹேவ் டு கிரியேட் த டைம். இன்னும் கூட கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறோட டைம் இருந்ததுன்னா அவன் போய் சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இல்லை வேறு ஏதாவது பண்ணுவாங்களே தவிர தே நாட் ரெடி டு திங்க் அபவுட் காட், ஹூ இஸ் காட், வாட் இஸ் ரியல் காட். காட்னா அவங்க டேரெக்டாக பணக்காரங்களாம் பார்த்தா நேராக திருப்பதிக்கு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே போனால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பணம் வரும், அதனால். ஸோ பணமே வாழ்க்கை ஆகிடுது அங்கே. ஓகே, ஸோ
அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரம் பேசினேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், குருமணி.